ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஜே கிரியேஷன். அண்ட் இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரோட லெவல் 2க்கு வந்திருக்கோம். நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம லெவல் 2க்கு வந்துட்டோம். அண்ட் இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம லெவல் 2ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பென் டூலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா பென் டூல் இல்லுஸ்ட்ரேட்டர்ல இந்த பென் டூல் வந்து ஒரு மேஜிக் டூல் மாதிரி சொல்ல போனா, இந்த பென் டூலை வச்சு நம்ம எல்லாமே பண்ணலாம். அதனால இந்த பென் டூல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் மற்ற டூல் மாதிரி இந்த டூல் கிடையாது. ஏன்னா மற்ற டூல்ஸ்லாம் நம்ம லேசா அதோட பேசிக்ஸை தெரிஞ்சாலே அதை நம்ம ஈஸியாக கத்துக்கலாம். ஆனா பென் டூலை பொறுத்த வரைக்கும் அதோட பேசிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாலுமே அது நமக்கு பத்தாது. நம்ம ப்ராக்டிஸ் பென் டூல்ல அதிகமாக எடுத்தா மட்டும்தான் நம்ம அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பென் டூலை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் அதிகமாக எடுக்கணும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் பென் டூல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸாக இருக்கட்டும், ஷேப்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம் பென் டூலை நம்ம மாஸ்டர் பண்ணியிருந்தோம்னா. அப்படிப்பட்ட இந்த இம்பார்ட்டண்டான பென் டூலை பற்றி இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. ஏன்னா இடையில ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலலாம் நான் சில விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன். அதனால எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்துட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டா பென் டூலை பத்தியே பார்த்துருவோம். அண்ட் பென் டூல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. அந்த 5 டைப்ஸுமே நம்ம என்னன்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பென் டூல், இதோட ஷார்ட்கட் பி. அப்புறம் இங்கே இருக்குது ஆட் ஆன்கர் பாயிண்ட் டூல், இதோட ஷார்ட்கட் கீபோர்டில் ப்ளஸ். அடுத்து இது வந்து டெலிட் ஆன்கர் பாயிண்ட் டூல், இதோட ஷார்ட்கட் கீபோர்டில் மைனஸ். அதுக்கப்புறம் இது ஆன்கர் பாயிண்ட் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் சி. இதில் என்னன்னா இந்த பென் டூல் ஒன்று நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இந்த மூணையுமே நம்ம சில கண்ட்ரோல்ஸ் மூலமாக நம்ம ஷார்ட்கட்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ பென் டூல் முதல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆன்கர் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூடவே வர்றது என்னதுன்னா இது வந்து பாத். இப்போ இங்கே நான் ஒரு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஒரு ஆன்கர் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகி அந்த பாத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்து வந்துடும். ஸோ ஸ்ட்ரோக் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் நம்ம எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இது என்னன்னா இதுதான் ஹேண்டில். இந்த ஹேண்டில் தான் என்ன பண்ணணும்னா அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு நமக்கு சொல்லும். ஓகே, இப்போ நான் வரைகிறேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறேன். இப்போ இங்கே இப்படி நம்ம பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு போய் கிளிக் பண்ணோம்னா பென் டூல் இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இப்போ இது என்னென்னா இப்போ இதில் நம்ம கலர் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே ஸ்வாட்சஸில் போயிட்டு இப்போ நான் ஒரு எல்லோ கொடுக்கேன் அப்படின்னா எல்லோ வந்து உள்ளே அப்ளை ஆகிடுச்சு. ஸ்ட்ரோக் வந்து பிளாக்ல தான் இருக்குது. நான் ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா கிளியராக விசிபிள் ஆகுதுக்கு. சரி, ஓகே, இப்போ நான் ஃபில்லை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆட் ஆன்கர் பாயிண்ட் டூல் இது என்ன பண்ணணும்னா இந்த ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த பாத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆன்கர் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இங்கே கிளிக் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஹேண்டில்ஸோட கிரியேட் ஆகும். அந்த பாத்துக்கு ஏற்ற ஹேண்டில்ஸோட நம்ம கிரியேட் ஆகும். அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து டெலிட் ஆன்கர் பாயிண்ட் டூல், கீபோர்டில் மைனஸ் இதோட ஷார்ட்கட். இது என்ன பண்ணணும்னா இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே உள்ள ஆன்கர் பாயிண்ட் அது எடுத்துரும். இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஆன்கர் பாயிண்ட் இது எடுத்துரும். அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்கர் பாயிண்ட் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. இதுவே நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஷேப் வந்து எனக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நார்மலாக கிளிக் பண்ணால் அந்த மாதிரி போயிட்டு இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் இது கர்வ்ஸாக இருக்க இடத்துல மட்டும்தான் ஒர்க் ஆகும். சும்மா ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல நீங்கள் என்ன கிளிக் பண்ணாலும் போயிடும். ஸோ அந்த மாதிரி இதோட பர்பஸ். அப்புறம் இது வந்து ஆன்கர் பாயிண்ட் டூல், இதோட ஷார்ட்கட் ஷிஃப்ட் ப்ளஸ் டி. இது என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்டில்ஸை பூரா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஹேண்டில்ஸ் கூட கிரியேட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி கூட இது பண்ணும். அதுக்கப்புறம் பென் டூலில் இன்னொன்று இருக்குது, கர்வேச்சர் பென் டூல். அதை பற்றி பார்ப்போம். இதுதான் கர்வேச்சர் பென் டூல். இது என்ன பண்ணணும்னா
இங்கே கிளிக் பண்ண அந்த இடத்துல ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட் கிரியேட் ஆகி நமக்கு இந்த மாதிரி தானாகவே கர்வ்ஸோட நமக்கு இந்த மாதிரி பாத் கிரியேட் ஆகும். நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கிரியேட் ஆகும். கர்வ்ஸ் தானாகவே வந்துடும். ஸோ இதுதான் கர்வேச்சர் பென் டூல். பென் டூலில் இன்னொன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டே போகிறீங்க, எனக்கு இதோட போதும் அப்படின்னா, இந்த ரப்பர் பேண்டை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகே, இந்த மாதிரி கிரியேட் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பென் டூலில் இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் இப்படி வருது, இங்கே கிளிக் பண்ணால் ஷார்ப்பாக இந்த இடத்துல வரும். அப்புறம் இந்த இடத்த நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷார்ப்னஸ் அதிகமாகிட்டே போகும். அப்புறம் கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நம்ம பென் டூல் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்படி நவுட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் பென் டூல் எடுத்துகிட்டு இப்போ நான் இது கூட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்டினியூ ஆயிரும். அப்புறம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த ஹேண்டில்ஸை நான் வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த ஹேண்டில் தான் நம்ம அடுத்து போகிற டேரக்ஷனே சூஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வர முடியல என்னால் இப்படி. இப்போ நான் அல்ட்டை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆங்கர் பாயிண்ட் டூல் இதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதோட ஹேண்டிலை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இப்படி கொண்டு வர முடியும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக தெளிவாகவே பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பென் டூலை வச்சு நீங்கள் இப்படி ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் வரும் டைரக்ட் செலெக்ஷன் டூல். இந்த டூலை வச்சு இதோட ஹேண்டில்ஸு, இதோட ஆங்கர் பாயிண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆங்கர் பாயிண்ட் டெலிட் கூட பண்ணலாம். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு டெலிட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டெலிட் ஆகும். இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ளூ கலர் ஆப்ஜெக்டில் நம்ம பென் டூல் வச்சு ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுவும் ப்ளூ கலர் சரியாக விசிபிள் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே லேயரில் போயிட்டு இங்கே ஒரு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயர் ஆப்ஷன்ஸ் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம கலர் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அண்ட் இதில் விஷயம் என்னென்னா, அந்த ரப்பர் பேண்ட் ஹேண்டில் இதோட கலர் தான் மாறுமே தவிர ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்கே வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வரைகிறோம். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட்டில் போங்க, ப்ரிஃபரன்ஸில் செலக்ட் அண்ட் ஆங்கர் பாயிண்ட் டிஸ்பிளே இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சைஸ். ஸோ இது நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதிகமாக வச்சுருக்கேன், மேக்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நம்ம வைக்க போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாக நமக்கு விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பென் டூலை பற்றி ஓரளவுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பென் டூலை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா, ஒரு 2Dயில் ஒரு கேரக்டரை நான் இல்லுஸ்ட்ரேட்டரில் போட்டு அதுக்கு மேலே நான் அப்படியே ட்ரா பண்ணி பென் டூலில் வந்து நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்டு இந்த ஃபோட்டோ நீங்கள் வேணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு சும்மா 2D கேரக்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். நான் இது அப்படி தான் எடுத்தேன். இப்போ நம்ம ஒரு இமேஜை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிடும். ஏன்னா இது ரொம்ப கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நமக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஃபோட்டோவை நம்ம லாக் பண்ணிடணும். ஸோ இங்கே லேயர்ஸில் போயிட்டு இந்த மாதிரி இந்த ஐ பட்டன் இருக்குல்ல, இது பக்கத்தில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் லாக் ஆகிடும், நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. கீபோர்டில் Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிரும். இது அன்லாக் பண்ணால் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஓகே, இதை நான் இப்போ லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பென் டூல் வச்சு இதுக்கு மேலே வரைவோம். பென் டூல் எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி வைக்கீங்களோ அதை பொறுத்து அடுத்த ட்ரா இருக்கும். இப்போ நான் வந்து இங்கேருந்து இப்படி போய் நான் லெக் வரைய போகிறேன். இங்கேருந்து இப்படி போய் வரைஞ்சி இப்படி வர போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இப்படி வரேன்னா பாருங்கள், அந்த ரப்பர் பேண்ட் வந்து நமக்கு ஒழுங்காக வரல. அது ஏன்னா நான் கிளிக் பண்ணி இந்த பக்கம் ட்ராக் பண்ணேன். ஸோ நான் இப்போ இந்த பக்கம் தான் என்னால் போக முடியும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த பக்கம் நீங்கள் ட்ராக் பண்ணணும். இதுதான் ஹேண்டில் தான் நமக்கு போகிற அடுத்த பார்த்த எந்த வழியாக போகணும் அப்படிங்கிறது இந்த ஹேண்டில் தான் சொல்லும்.
இந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரி, நம்ம வரைய அதை பற்றி பார்ப்போம் வரிசையாக. ஸோ இங்கே நான் வைக்க போகிறேன். பென் டூலில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி கர்வ்ஸாக இருந்தால் நீங்கள் லென்த்து தள்ளி வைக்கவே பாருங்கள், ஏன்னா அது நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வரைஞ்சிட்டேன். அண்ட் இதை நான் பாயிண்ட்டை கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஹைட். ஓகே, இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இப்படி வந்திருக்கு. நம்ம இப்படி இங்கே போகணும், இந்த மாதிரி வியூவில் நமக்கு வருது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேண்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கேயே வைப்போம், இங்கேருந்து வச்சு பார்ப்போம் வரும். ஓகே, நான் ஃபில்லு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு நம்ம ஒவ்வொரு ஹேண்டில்ஸாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். இப்போது ஆல்ட்டை பிடிச்சிட்டு இங்கே நான் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இதை கொஞ்சம் நவுட்டி வைக்கணும்னா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நவுட்டி வச்சுக்கலாம். ஸோ நான் எந்த டூலுமே மாற்றலை. நம்ம பென் டூலில் பார்த்த 4 டூல்ஸையுமே நம்ம கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹேண்டில் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி சும்மா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்டில் வந்துடும். ஓகே, இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து வரைய போகிறேன். ஸோ இந்த பக்கம் ஆல்ட்டை பிடிச்சிட்டு நான் இங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இப்படி எடுத்து போக பாருங்கள், ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் இங்கே வைக்க போகிறேன். பாயிண்ட் இங்கே வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு ஓகே, இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இல்லை. ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஹேண்டில் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் இப்படி உங்களால் வர முடியாது, ஏன்னா ரொம்ப வளையுது. ஸோ அதை ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஹேண்டில் நம்ம குட்டியாக வைக்கணும். குட்டியாக வச்சாச்சுன்னா நம்ம கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். ஓகே, இப்போ ஹேண்டில் சும்மா அப்படி வளைச்சிட்றேன். நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். இப்போ ஹேண்டில் இங்கே வச்சுட்டேன். லைட்டாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்டில் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வைக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் லைஸாக. இப்போ ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஆல்ட்டை பிடிச்சிட்டு. இப்போ இங்கே வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ட்டை பிடிச்சிட்டு இங்கே ஹேண்டில் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கேயும் லேஸாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண போகிறேன். ஓகே, வந்துடுச்சு. இப்போ இங்கே ஹேண்டில் இல்லை. ஸோ சும்மா ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணி எடுத்தேன், ஒரு ஹேண்டில் வந்துட்டு. இப்போ இங்கே ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஹேண்டில் இங்கே இப்படி வைக்கிறேன். இப்போ இதில் நான் இங்கே வரைக்கும் போக போகிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகே, இப்போ ஃபைனலாக இங்கே நம்ம கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம லெக் வரைஞ்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி வாய் இந்த இடத்த வரைவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணி இந்த பக்கம் ட்ராக் பண்ணுறேன். அப்புறம் ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வைக்கிறேன்.
ஆல்ட்டை பிடிச்சிட்டு இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நவுண்டுருச்சு. இப்போ நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு, அதாவது கண்ட்ரோலை பிடிச்சிட்டே இந்த மாதிரி நவுட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கீழே மாற வைக்கணும். ஸோ கீழேயும் வச்சுட்டேன். இப்போ ஆல்ட்டை பிடிச்சிட்டு இதை நான் ஹேண்டில்ஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஹேண்டிலில் கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வாய் வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஸோ இப்போ முக்கியமான இந்த கண் இதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு இது வரைஞ்சிட்டீங்க. இப்போ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு, செலெக்ஷன் டூல் ஷார்ட்கட் பி அந்த டூலை வச்சுட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் வரும். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நவுட்டணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஹேண்டில்ஸை வச்சும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இப்போ இந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா நமக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்துகிட்டு இங்கே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணோன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். இப்போ இங்கேயும் நான் பண்ணணும் அப்படின்னு, இப்போ இங்கே ஹேண்டில்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த மாதிரி ஃபைனலாக நம்ம எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கண்ணு வரைய போகிறேன். இந்த இடம் கண். ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் கண்ணு வரைய போகிறேன். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இதை நவுட்டி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பக்கம் லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆல்ட்டை பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஹேண்டில் இல்லை. ஸோ ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு சும்மா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்டில் வந்துடும். அப்புறம் இப்போ இந்த புருவம் வரைவோம். ஐப்ரோஸ், சரி கண்ணுக்கு மேலே ஒன்று இருக்குல்ல அதை வரைவோம். ஃபஸ்ட்டு ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வரைவோம். இப்போ ஹேண்டில் இல்லை, சும்மா ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஹேண்டில் எடுத்துட்டேன். இங்கே ஒன்று ஓகே. ஃபைனலாக இந்த கண்ணை இப்போ நம்ம வரைஞ்சி முடிக்க போகிறோம். அப்புறம் இந்த ஐப்ரோஸ், இதை நான் 2 டெக்னிக் சொல்லி தரேன். இந்த ஐப்ரோஸ் எப்படிலாம் வரையலான்னு இப்போ பார்ப்போம். இப்போ பென் டூலை எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரோக் நமக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ எஸ்கேப் கொடுத்து இந்த ரப்பர் பேண்டை நான் வந்து வெளியே வந்துடுறேன். இப்போ வி ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரோக்கை நான் வந்து ஒரு 2 பாயிண்ட் கூட்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஸ்ட்ரோக்ஸை கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல யூனிஃபார்ம் இருக்கா, இதை நான் இந்த இது சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு விட்த் டூலை எடுத்துகிட்டு இந்த இடத்துல சென்டரில் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் இதை பெருசாகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஐப்ரோஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த ஐப்ரோஸை நம்ம பென் டூலில் ஃபில்லை வச்சு பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். ஸோ ஃபில் கொடுத்துட்டேன். ஸ்ட்ரோக் எதுவும் கொடுக்கல. இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன். ரைட்டாக இங்கேயே கிளிக் பண்ணிடும். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்டில்ஸை இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படியும் ஐப்ரோஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் கூட நம்ம கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு கூட இங்கே ஒரு கிளிக் பண்ணி நம்ம ஹேண்டில்ஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம்.
ஓகே, இப்போ இந்த காது வரைவோம், இதை வரைஞ்சிட்டு இந்த கையை வரைஞ்சிட்டு அடுத்து மிச்ச பார்ட்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிட்டு இதை மொத்தமாக நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அரேஞ்சை பற்றியும் லேசாக பார்த்துருவோம் கையோட. அப்புறம் நான் யாரேசும் தெரியுமான்னு தெரியலையே, இப்போ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் டூல் ஆக்டிவேட் ஆகும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நவுட்டிக்கலாம். அப்புறம் மிடில் மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஹேண்ட் டூல் வரும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன். அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மவுஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். ஆக்சுவலி இந்த பேசிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் அவசரப்பட்டு சொல்லாமல் போயிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஹேண்டு வரைஞ்சிரும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இதை கொஞ்சம் நவுட்டி வைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குல்ல. அண்ட் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி கூட இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்ணுறேன். இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்படி கூட நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹேண்டில் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஹேண்டில் இல்லை, அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஹேண்டில் எடுத்துட்டேன். அது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து வரைய போகிறேன். ஸோ இங்கே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஹேண்டில் எடுத்து வச்சுட்டு இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஏன்னா இப்போ நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹேண்டில் இருக்கும். ஏன்னா நீங்கள் லென்த்தாக இதில் வச்சுட்டு இங்கே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது ஷார்ட்டாக இருக்கனால ஹேண்டிலையும் ஷார்ட்டாக வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி பென் டூல் இந்த மாதிரி தனியாக வந்துட்டு கிளிக் பண்ணால் தனியாக ஒரு டாட் கிரியேட் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை. பென் டூலில் இருக்கும்போது நீங்கள் இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும் அது கூட. இப்போ இங்கேருந்து பண்ணுவோம். தனியாக வந்துருச்சு. ஸோ ஒரு கிளிக் பண்ணுறேன், பென் டூல் அது கூட கனெக்ட் ஆயிடுச்சு. இதில் லேசாக அட்ஜஸ்ட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல ஹேண்டில் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே ஒரு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆங்கர் அல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இது போயிடும். ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா நமக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட் விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ ஒரு ஆங்கர் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் அந்த பக்கம் வருது, ஆனால் நம்ம இங்கே போகும்போது இல்லாமல் போயிடுது. திரும்ப நம்ம இங்கேருந்து கிளிக் பண்ணி இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம். ஆங்கர் பாயிண்ட்டை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போயிடும். திரும்ப கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு ஷேப் ஒழுங்காக வரல, நான் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். டைரக்ட் செலெக்ஷன் டூல்ஸ் வச்சு இந்த மாதிரி கூட நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பென் டூல் டீயை ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது காம்ப்ளெக்ஸாக ஸ்டார்டிங்கில் எப்படி தான் தெரியும், ஆனால் எனக்கு சொல்ல போனால் ஈஸியாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதை கொஞ்சம் இங்கே வச்சிரும். ஓகே, அவ்வளோதான். இதோட ஹேண்ட் முடிஞ்சிட்டு நான் இங்கே வைக்கிறேன். இது நேராக இங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹேண்டு நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கண்ணு வரைஞ்சிருவோம். நான் அதுக்கு எலிப்ஸ் டூல் எடுத்திருக்கேன். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் எல். இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரோக் வேண்டாம், ஸோ இதை கொடுத்து அப்படியே ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன் கண்ணுக்கு. சென்டரில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வச்சிடறேன். அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் வந்துடும். ஓகே, 2 கண்ணு நம்ம வச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம எல்லாத்துக்குமே கலர் கொடுத்துட்டு தனியாக நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம் வரிசையாக. இன்னும் நம்ம என்னெல்லாம் வரையணும், இந்த டங்க்கு, இந்த டீத்து, ஸோ அவ்வளோதான். அப்புறம் இந்த உள்ளே இருக்க இந்த ஷேப்பு. ஸோ டக்குன்னு வரைஞ்சிட்றேன். அதில் இந்த உள்ளே இருக்க இந்த ஷேப்ஸை வரையும். ஓகே, டீத் எல்லாமே வரைஞ்சிட்டோம். ஸோ நம்ம டங்க் எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே கலர் பண்ணிவிட்டு நம்ம சைடில் கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் எடுத்த உடனே டாப் லேயரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கலர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், நேராக ஸ்ட்ரோக்கில் போய் செலக்ட் பண்ணால் தான் இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து இதை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ லேயருக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இப்போ நான் இது கலர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் ஆயிரும், பின்னாடி இருக்கிறது எல்லாம் மறைஞ்சிரும், நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே கீழே இருந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்க கலர் பண்ணுறதா இருந்தால். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன், இதுக்கு நான் இந்த கலர் கொடுக்குறேன். அடுத்து இப்போ டங்க்கு
ஐ ப்ரெஸ் பண்ணி டங்குக்கு ஒரு கலர் கொடுத்துட்டேன். வி ப்ரெஸ் பண்ணி செலெக்ஷன் டூல் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நான் கலர் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டீத்துக்கு ஃபுல்லாக கலர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டீத்து ஃபுல்லாக ஒயிட்டு. உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகாது. இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து பின்னாடி இருக்க கண்ணை மறைச்சிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இதை பின்னாடி கொண்டு போயிடுறேன். இப்போ நம்ம கண்ணுக்கு பெயிண்ட் பண்ணிடுவோம். ஒயிட் கொடுத்துருவோம். நம்ம ஐ ட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணும்போது சில இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் போயிடுது. அது ஏன்னா ஐ ட்ராப்பர் அப்படி தான் மொத்த கலரை அப்படியே காப்பி பண்ணோம். நம்ம காப்பி பண்ணுற இமேஜுக்கு வந்து ஸ்ட்ரோக் இல்லாதனால ஸ்ட்ரோக் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ டூல்ஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. அதில் எல்லா டூல்ஸுமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இதில் அது இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். முதல்ல என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே குரூப் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே குரூப் பண்ண போகிறேன். இந்த கண்ணு, இந்த புருவம், இது கண்ட்ரோல் ஜி கொடுத்தா குரூப் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செட்டாக மூவ் பண்ணிக்கலாம். அதனால் அதை குரூப் பண்ணிட்டேன். இப்போ டீத் எல்லாத்தையுமே நான் குரூப் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டீத் வந்து நமக்கு இதோட மேலே இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு பாத் ஃபைண்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இப்போ எஸ்கேப் கொடுத்தேன் அப்படின்னா இதோட கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. வி கொடுத்தனா இது ஒரு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. இப்போ இங்கே அதே மாதிரி வரும். பென் டூல் எடுத்துகிறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன், நம்ம டீத்தை வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், ஆனால் அது வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரோக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரோக்கு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டீத் ஃபுல்லாக குரூப் பண்ணியிருக்கோமா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு விண்டோஸ் போயிட்டு பாத் ஃபைண்டர் நான் எடுத்துக்கிறேன். இதில் டிவைட் கொடுக்க போகிறேன். இப்போ எல்லாமே டிவைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி அன்குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டாங்கிறத நம்ம டெலீட் பண்ணிடலாம். delete delete delete. இப்போ இந்த டீத் எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு காதையும் குரூப் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டேன். நம்ம ஆர்ட் போர்டை கொஞ்சம் பெருசாக்கிறோம். ஆர்ட் போர்ட் டூல் எடுத்துகிட்டு பெருசாக்கிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கண்ணு மொத்தமாக குரூப் பண்ணி வச்சுருக்கதை கொண்டு வந்து நம்ம பர்ஃபெக்டாக அதில் இருக்கிற மாதிரியே அரேஞ்ச் பண்ணுவோம். அடுத்து இந்த காது ரெண்டையும் கொண்டு வருவோம். ஸோ இது பின்னாடி போயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து இதை முன்னாடி டோட்டலாக முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மூக்கை நம்ம அப்படியே கொண்டு போயிடுவோம் இங்கே. இப்போ இதை அப்படியே அங்கே கொண்டு போயிடுவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இதுக்கு ஸ்ட்ரோக் இல்லை, ஸ்ட்ரோக் ஒன்று கொடுத்துட்றேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி தெரியும் தனியாக.
இது பார்த்தீங்கன்னா பல்லுக்கு பின்னாடி இருக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு ஸ்டெப் பின்னாடி, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி கொண்டு போய் பல்லுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சிட்டேன். இப்போ நம்ம டங்கை கொண்டு வர போகிறேன். ஸோ டங்கு பின்னாடி போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து டங்கை முன்னாடி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். அடுத்து இது வந்து பின்னாடி இருக்கணும். ஸோ அதுவே ஆல்ரெடி பின்னாடி தான் இருக்குது. ஃபைனலாக அந்த காலை கொண்டு வந்து வச்சிட வேண்டியது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இதை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம பென் டூலை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே இந்த கேரக்டர் இங்கே வரைஞ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த கையில் இந்த இருக்கிற விரல் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அது இல்லை. ஸோ இப்போ இது என்ன கிளாஸ்னால் பென் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கேரக்டர் அப்படியே நம்ம வரைகிறதுக்கு நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ இது ஒரு பேசிக்னால முதல்ல ஜஸ்ட் இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க, மிச்சதான் நம்ம போக போக பார்ப்போம்.